வெல்கம் டு அனிமேனோட நியூஸ். மார்ச் 10ல இருந்து மார்ச் 20 வரைக்கும் என்னென்ன நியூஸ் அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெல்கம் டு த செகண்ட் எடிஷன். ஆரம்பிக்கலாங்களா? ஸ்டே வித் அஸ் ஃபார் மோர் அப்டேட்ஸ். கைஜு நம்பர் 8க்கு ஒரு மூவி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது இந்தியன் தியேட்டர்ஸில் April 11 ரிலீஸ் ஆக போகுது. மூவியில் வந்துட்டு சீசன் 1 கம்பைலேஷனாக ஒரு ரீகாப்பாக பார்ப்போம். அண்ட் ஒன் மோர் ஸ்பெஷல் எபிசோட் ஹொஷினோஸ் டே ஆஃப் அப்படின்னு ஒரு நியூ சீன்ஸ் ஆட் பண்ணுறாங்க. சீசன் 2ஓட ஆனிமே அப்டேட்ஸ்க்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க? அண்ட் இட்ஸ் கோனா கம் சூன். நான் பண்ணாம அதை விட வரேன்னா ஒன்று எனக்கு அதுக்காக தான் காத்து நிற்கிறேன். டோக்கியோ கவுல் ஃபேன்ஸ் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஃபேன்ஸ் அவளுடன் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆனிமே ரீபூட்டா அதுதான் இல்லை. மாப்பா வந்துட்டு அனிமேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை போய்கிட்டு இருந்துச்சு முன்னாடியே. அந்த அப்டேட்டுமே இது கிடையாது. டெட் பை டே லைட் கேம் கூட கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க இந்த அனிமே. அதில் காணிக்கையை ஒரு பிளேபிள் கேரக்டராகவே யூஸ் பண்ணலாம். April 2ல இருந்து இந்த கொலாபரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணா என்ன, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணா என்ன, இந்த ஒரு ஃபேன் வார் கலவரம் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ சோலோ லெவலிங் கிரன்ச்சி ரோல் பிளாட்ஃபார்ம்லேயே மோஸ்ட் ரேட்டட் அனிமேவா 6 lakh யூசர் ரேட்டிங் வாங்கியிருக்கு. பிளாட்ஃபார்ம்லேயே இதுதான் ஒரு ரெக்கார்டாக வந்துருந்துச்சு, சர்பாசிங் ஒன் பீஸ் அண்ட் டிமான் ஸ்லேயர். முன்னாடி எப்படி மை அனிமே லிஸ்ட்ல வந்து மெட்டல் ஆல்கெமிஸ்ட் பிரதர்ஹுட் ஃபேன்ஸ் இருப்பாங்களோ அதே மாதிரி இப்போ இன்னொரு அனிமேக்கு ஒரு ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகுது. ஒன் பீஸ் ஃபேன்ஸ் சோலோ லெவலிங்கை ட்ராஷ் டாக் பண்ணுறதா இருக்கட்டும், சோலோ லெவலிங் ஃபேன்ஸ் ஒன் பீஸை ட்ராஷ் டாக்காக இருக்கட்டும், April 6 வரும் அப்போ தெரியும் யாரு கெத்து அப்படின்ற மாதிரி ஒரு லிட்ரலாக ஒரு வாரே நடந்துட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். என்னதான் ஆனிமே இஸ் ஆனிமே, பார்த்தோமா என்ஜாய் பண்ணோமான்னு இல்லாமல் பெருசாக இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஆனிமே நியூஸ் வீடியோ வரும்போது இந்த ஃபைட்லாம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனிமே பார்த்து சில் பண்ணுங்க நண்பர்களே. எஸ்கேப் டு ரியாலிட்டிக்காண்டி தான் நம்ம இந்த ஆனிமே வேர்ல்டுக்குள்ளே வந்திருக்கோம். அதுக்குள்ளேயே இந்த ஒரு விஜய் அஜித் அந்த மாதிரி ஒரு ஃபைட் ஏன் அப்படின்றது தான் என்னோட கேள்வியா இருக்கு. இது சொன்னா போடா பூமர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மள. ரைட், ஓகே. ரெஸ்ட் இன் பீஸ் டு த லெஜண்ட் ஷிகேகி அவாய். ஜாப்பனீஸ் அனிமேட்டர், டைரக்டர், கீ அனிமேட்டர் அவங்க இருந்திருக்காரு. 71 ஏஜ்ல வந்துட்டு அவர் இறந்திருக்காரு. அவர் என்னன்னா நருட்டோ, ஒன் பீஸ், பொருட்டோ, ஒன் பஞ்ச் மேன், பிளாக் க்ளோவர், ஜோஜோ, குரோகோஸ் பாஸ்கெட் பால், ஹைக்யூ, ஃபுட்வாஸ், மொபைல் கண்டம் அப்படின்ற மாதிரி ஒரு 500 ப்ராஜெக்ட்ஸ்க்கு மேலே நிறைய பார்ட்ஸ் லைக் எபிசோட்ஸில் வந்துட்டு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. லெட் இஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ், மை கண்டோலன்சஸ். 48th ஜப்பான் அகாடமி ஃபிலிம் பிரைஸில் செயின்சா மேனோட ஆத்தர் டட்சுகி ஃபுஜிமோட்டோ அவர் தான் பெஸ்ட் அனிமேட்டட் ஃபியூச்சர் அவார்டு வாங்கினாரு லுக் பேக் மூவிக்காக. இது அவரோட ஒன் ஷாட் மாங்க தான், அதை அனிமே மூவியை அடாப்ட் பண்ணாங்க. ஃப்ரீ டைம் இருந்தா குட் பை எரி அப்படின்ற அவரோட மாங்கா ஒன் ஷாட்டையுமே ட்ரை பண்ணி பாருங்க. கச்சியா ஹுட்டோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் அனிமே இருக்கு இந்த ஸ்ப்ரிங்ல. ஸ்டுடியோ போன்ஸ் தான் அதை அனிமேட் பண்றாங்க. ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜூலைல ஏர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மாங்கா ரெடிஸ் படிச்சிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டாம் க்ரூஸோட எட்ஜ் ஆஃப் டுமாரோவோட மூவி அனிமே அடாப்டேஷன் வருதா? இல்லை, எட்ஜ் ஆஃப் டுமாரோவே ஆல் யூ நீட் ஸ்கில் அப்படின்ற ஒரு லைட் நாவல்ல இருந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. சேம் கான்செப்டை அடாப்ட் பண்ணி அதை மூவி எடுத்திருப்பாங்க. அதே இயர்ல தான் ரிலீஸ் ஆனது ஆல் யூ நீட் ஸ்கில் அப்படின்ற ஒரு சைஃபை மாங்காவும். அதுக்கு லாங் இயர்ஸ் கழிச்சு இப்போதான் ஒரு அனிமே அடாப்டேஷனே எடுக்கிறாங்க. அதுக்கு ஒரு ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைஃபை மாங்கான்னு கூட சொல்லலாம். ஃப்ரீ டைம் இருந்தால் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. என்ன சூப்பரா இருக்கு. இருக்கட்டும். ரெக்கார்ட் ஆஃப் ராக்னராக் S3 எடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு கிரீன் லிட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஆனா என்ன, சீசனை இந்தியன் சர்வர்ல நெட்ஃபிளிக்ஸோ, கிரன்ச்சி ரோலோ, பிரைம்லயோ வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன் வந்தப்பே நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. ஹிந்து கார்டை எப்படி இப்படி போர்ட்ரே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி க்ளோஸ் பண்ற லெவலுக்கு ஆயிருச்சு. நெட்ஃபிளிக்ஸே அதனால சர்வர்ல இருந்து எடுத்துட்டாங்க. சோலி முடிச்சு. நல்லா இருக்கிறியாண்ணா? நான் நல்லா இல்லை. இப்போ டீமன் ஸ்லேயர் எப்படியோ அதே மாதிரி தான் அப்போ இந்த மன்ஹா அண்ட் அனிமே, அதுதான் கிளேமோர். அதுக்கு ஹாலிவுட் லைவ் ஆக்ஷன் அடாப்டேஷன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யோமா எனப்படும் டீமன்ஸை ஃபைட் பண்ணுறதும் இதில் எப்படி ஸ்லேயர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி வாரியர்ஸுமே அதுலேயும் உண்டு. ஜாப்பனீஸ் லைவ் ஆக்ஷன் அடாப்டேஷன் எடுத்தால் கூட ஏதாவது நம்ம ஒரு மனசை தேத்திக்கலாம். ஹாலிவுட் எடுக்கிறாங்க, எப்படி இருக்குன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டூடியோ பீரியட் ப்ளீச் முடிச்சுட்டு பொருட்டோ இல்லை பிளாக் க்ளோவர் வருவாங்கன்னு பார்த்தா புதுசாக ஒரு அனிமே அடாப்ட் பண்ணுறாங்க. அதுதான் மேஜிக்கல் சிஸ்டர் லுலுட்டுவா லிலி. 2026ல ஏர் ஆக போகுது. ஹியூமன் சிம் ஹைபிரிட் வெர்சஸ் டெரரிஸ்ட் மாங்கா த டார்வின் இன்சிடென்ட் அனிமே டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. Jan 26ல ப்ரீமியர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் அதே நினைச்சீங்க? ஏன் திமுங்களா எப்படி? வாட்டாகுரி குன் பி இஸ் அபவுட் டு கொலாப்ஸ் ராம்காம் அனிமே அடாப்டேஷன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜூலை 2025ல ப்ரீமியர் ஆகும். அந்த பி என்னடா தெரில, நான் கூட சென்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா உண்மையிலே மாங்கா நேம் அதுதான் போல. பிளாக் டார்ச் மாங்கா 5 வால்யூம்லேயே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஷோனன் ஜம்ப் மேகசின்ல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு 7 இயர்ஸ் கழிச்சு அதுக்கு அனிமே அடாப்டேஷன் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மாங்கா ஆத்தரே வந்து ஆடி போயிட்டார் இந்த ஒரு இம்மென்சிவ் சப்போர்ட்டை பார்த்துட்டு. என்னடா மாங்கா அண்ட் ஆனிமே ட்ரெய்லருக்குலாமே வந்துட்டு இவ்வளோ வரவேற்பு வருது அப்படின்ற மாதிரி 100 ஸ்டுடியோஸ் தான் இதை அனிமேட் பண்ணுறாங்க. எப்படி வருதுன்றதை நம்ம பார்ப்போம். லைன் மாங்கா எனும் வெப்டூன் வச்சிருக்கிற ஒரு ஜாப்பனீஸ் பிளாட்ஃபார்ம். மாங்காலாம் அதில் இருக்கும், நம்ம அதிலே போய் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜாப்பனீஸ் ஆடியன்ஸுக்கு. ஸோ அதோட சிஇஓ ஆஃப் லைன் டிஜிட்டல் ஃப்ரண்டியர் கேங்ஹூன் ஷின்பு என்ன சொல்கிறாருன்னா, லைன் மாங்கா ரெடியாகவே இருக்கும், நாங்கள் எவ்வளோ நாளும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, ஆனிமேவாக அடாப்ட் பண்ணுறதுக்கு. வெப்டியூன்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ வந்து நிறைய பூம் ஆகிக்கிட்டு இருக்கு. அண்ட் சோலோ லெவலிங் அதுக்கு ஒரு பேவ்மெண்ட்டே போட்டு போயிடுச்சு. தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஜாப்பனீஸ் அனிமே தாண்டி ஒரு வெப்டூனுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்கிறது எங்களுக்கு உண்மையிலே பார்க்கும்போது நல்லா இருக்கு. இந்த இயர்ல ஒரு 20+ மன்ஹுவாக்கு, அதாவது வெப்டூனுக்கு வந்துட்டு ஆனிமே அடாப்ட் பண்ண போறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்கமிங் ஸ்பிரிங்ல தி பிகினிங் ஆஃப்டர் தி எண்ட் அண்ட் இன்னும் நிறைய ஆனிமேஸ் வந்து வரப்போகுது. பேட்மேன் வெர்சஸ் யாகுசா லீக் ஆனிமே மூவி ஜப்பான்ல ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ல மார்ச் 18 ரிலீஸ் ஆயிருச்சு. ரன்னிங் டைம் 85 மினிட்ஸ். நமக்கு இங்கே ரிலீஸ் ஆகட்டும், எப்படி இருக்குன்றத பார்ப்போம். பேட்மேன் நிஞ்சானாலே வந்துட்டு அது ஒரு தனியான வைபாக இருக்கும். லைக் பேட்மேன் காமிக்ஸ் லிட்ரலி ஹஸ் கேரக்டர் அப்படின்ற மாதிரி அது வந்துட்டு எப்படி வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இதுக்கு ஒரு ட்ரைலர் ரியாக்ஷன் வீடியோவுமே பண்ணியிருந்தோம், அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் சீசன் 1 2 சில்ட்ரன் அண்ட் ஃபேமிலி ஆமிஸ் அவார்டு வாங்கியிருக்கு. ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் ஒரிஜினல் சாங் ஃபார் சில்ட்ரன்ஸ் ஆர் யங் டீன் ப்ரோக்ராம் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டண்ட் கோஆர்டினேஷன் ஃபார் அ லைவ் ப்ரோக்ராம். ஃபெப்ல சீசன் 2 ரேப் பண்ணிட்டாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கு, பார்ப்போம் எப்படி வருதுன்னு. அண்ட் 2020 சாப்பர் வேற இந்த சீசன்ல இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் சிஜியா இருக்க போதா இல்லை எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியல. நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் ஓடா சென்சே நமக்கு சின்னதா ஒரு டீஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கேன். மை ஹாப்பி மேரேஜ் ஆனி 25th எபிசோட் மார்ச் 24th ரிலீஸ் ஆகுறது போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க மார்ச் 31st காண்டி ப்ரொடக்ஷன்ஸ் டிலேஸ்னால. மார்ச் 26ல ஜப்பான்ல ஹயோ மிசாக்கி சென்சேயோட பிரின்சஸ் மொனோனோகே மூவி ரிலீஸ் பண்றாங்க 4K ரிஸ்டோரேஷன்ல. 1997 ஜூலைல இந்த மூவி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவி பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு நாமினேட் ஆச்சு 7th அகாடமி அவார்ட்ஸ்ல. பட் வின் ஆகல. இந்தியாவில் ரிலீஸ் ஆனா கண்டிப்பா போய் இந்த ஸ்டுடியோ கிப்லி மூவியை செக் பண்ணி பார்க்கலாம். கால் ஆஃப் த நைட் நான் மெயின் ஸ்ட்ரீமான ஆனிமே இது. சீசன் 1 கண்டிப்பா போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கு சீசன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூலை 2025ல ஏர் ஆக போது. நியூ விஷுவல்ஸுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் பீஸோட இங்கிலீஷ் டப்பே வந்து இப்போ ஒன் பீஸ் இங்கிலீஷ் சப்பு கூட கேட்சப் ஆயிருச்சு. ஒன் பீஸ் கேட்சப் பண்ணாம இருக்கிற நீங்க எப்ப கேட்ச் பண்ண போறீங்க? ஏப்ரல்ல ஆனிமே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பொறுமையாவே வந்துட்டு கேட்ச் பண்ணிட்டு வாங்க. எக்ஹெட் ஐலாண்ட்ல இருந்து நெக்ஸ்ட் ஆர்க்குக்கு நம்ம போக போறோம். மனசை தைரியப்படுத்திக்கோங்க. ஒரு சேடஸ்டான ஒரு ஸ்டோரி வரப்போகுது. அதுக்கப்புறம் கண் கலங்கி போயிருவீங்க. கிரையான் ஷின்சான் ஸ்பின் ஆஃப் மாங்கா நொஹரா ஹிரோஷி ஹிரோமிஷினோ ருய்ஜி ஆனிமே அடாப்டேஷன் ஆக போகுது. ஸ்டோரி ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் ஷின்சானோட அப்பாவை பொறுத்தே இருக்க போகுது. அக்டோபர்ல ரிலீஸ் ஆக போகுது. இந்த வீடியோ above 18 தான் லிஸ்ட் ஆயிருக்கு. அண்ட் ஹியர் இஸ் an 18+ நியூஸ். ஸோ இஃப் யூ ஆர் நாட் above 18 ப்ளீஸ் கீப் இட். பிரைம்ல ஹென்டாயை வரிசையா ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாம ரீஜனல் டப்ஸாவே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹிந்தி, தமிழ், தெலுங்கு அப்படின்னு. இல்லை எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் த ஷேடோ சீக்ரெட் ரூல் அதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ புதுசா ஆடம் ஸ்வீட் அகானி அப்படின்றதையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பிளான்ல இருக்காங்கன்னு தெரியல. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அது எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் பார்க்கல, ட்ரஸ்ட் மீ. இத்துடன் செகண்ட் எடிஷன் ஆஃப் ஆனிமேனோட நியூஸ் முடிகிறது. வேற ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற என்னெல்லாம் வந்து டெவலப் பண்ணலாம், இல்லை நியூஸ் அப்டேட்ஸ்லாம் வேற என்னென்ன மாதிரிலாம் கொண்டு வரலாம் அப்படின்ற ஐடியாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா யூ கேன் ஆல்வேஸ் கமெண்ட் இட் டவுன். இது போன்ற ஆனிமங்கா நியூஸ்லாம் பார்க்கணும்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்ம ஆனிமே நாடு. ஃபார் தி வீப்ஸ் பை தி வீப்ஸ். ありがとうだってばよ。ああ、ありがとう。